ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 14 ஜூன் 2026. பாபா இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு, अभी अभी आवाज में अभी अभी आवाज से परे जितना यह अभ्यास सरल और सहज हो जाएगा उतना संपूर्णता समीप दिखाई देगी. இப்போ சத்தத்தில் வரீங்க, சாக்கார உலகத்தில் இருக்கீங்க, உடனே நான் சப்தத்துக்கு அப்பாற்பட்டு பரம்தான் போயிடுறேன். ஆக எந்த அளவிற்கு இந்த பழக்கம், இந்த பயிற்சி உங்களுக்கு சரளமாக இருக்குமோ. இன்னைக்கு குணத்தில் சரளத்தன்மையை பற்றி இல்லாமல் பாபா இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாரு. என்னன்னா, நம்முடைய பயிற்சியில் நமக்கு ஒரு சரளத்தன்மை வேண்டும். இதில் நீங்கள் ஈஸியாக அதை பழகிட்டீங்கன்னா உங்களோட சம்பூர்ண நிலை உங்களுக்கு அருகாமையில் தெரியும். संपूर्ण स्टेज की निशानी है उनका पुरुषार्थ सरल होगा. இதை இப்படி சொல்றாரு பாபா. அந்த புருஷார்த்தம் செய்யறதே நமக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப அப்படியே சரளமா செய்வோமா. அதுல ஒரு கடினத்தன்மையோ ஒரு உழைப்போ நமக்கு அனுபவம் ஆகாது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சம்பூர்ண நிலைக்கு அருகாமையில இருக்கிறோம். याद की यात्रा सर्विस दोनों ही सहज पुरुषार्थ में आ जाते हैं. ஸோ நினைவு யாத்திரையும் சரி, சர்வீஸுமே சரி, சேவையும் சரி, ரெண்டுத்துலேயுமே நம்ம சமமான நிலையில் இருப்போம். இது ரெண்டுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். जब दोनों में सरल सहज अनुभव हो तब समझो संपूर्णता की अवस्था प्राप्त होने वाली है. ஸோ பாபா கடைசியில் இப்படி இருக்குங்கிறார். நினைவு செய்கிறதுக்கும் பாபாவை நினைக்கிறதுக்கும் நம்ம பெருசாக உழைக்க வேண்டி இருக்காதான். அதற்கான புருஷார்த்தமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேவையும் ஒரு பக்கம் தானாக அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டுமே ரொம்ப சகஜமாக சரளமாக ஆவது போன்று நமக்கு அனுபவம் ஆகும். எதுக்குமே பெருசாக உழைக்க வேண்டி இருக்காது. தானாகவே எல்லாம் அது செட் ஆகிடும் போல இருக்குது. அப்போ பாபா சொல்ல, அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சம்பூர்ண ஸ்திதிக்கு பக்கத்தில் இருக்கீங்க, அதாவது அந்த ஸ்திதி அடையக்கூடிய நிலையில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. நல்லது. ஓம் சாந்தி.